வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருக்கேதீச்சரத்தில் பௌத்த விகாரை அம்பலமான சதித்திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு இன்று முதல் சாட்சியங்களை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு. கொழும்பு குடியிருப்பொன்றில் இருந்து தவறி விழுந்த 12 வயது சிறுவன் பலி. வாகனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகள் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கைக்கு இழுத்து வரப்பட்ட ஷிரான் ஃபாசிக் தொடர்பில் திடுக்கிடும் தகவல். போலீசார் விடுத்துள்ள தகவல்கள். துப்பாக்கிகளை கையாள தெரியாத ஆயிரக்கணக்கான சிறை அதிகாரிகள் வெளியான தகவல்கள். 12 லட்சம் ரூபாவுக்கு காரங்கி சஜித் அரசாங்கத்திடம் கேள்வி. கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் வழக்கில் அதிரடி திருப்பம். சிஐடி வெளிக்கொணர்ந்த அதிர்ச்சி பின்னணி. தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சி குறித்து டொனால்டு டிரம்பின் அதிரடி உத்தரவு. வெளிநாடொன்றில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து, 12 பேர் பலி. கனடாவில் இருந்து தாயகத்துக்கு திரும்பிய ஈழப்பிரஜைக்கு நேர்ந்த விபரீதம். நெடுந்தீவு படகு அனர்த்தம், அனைவரும் பாதுகாப்புடன் மீட்பு. கொழும்பில் ஷிரான் ஃபாசிக்கின் 5 ஹோட்டல்கள். 2012 வெளிக்கடை சிறை கலவரத்திலும் தொடர்பு. வவுனியாவில் பெண்ணை அத்துமீறலுக்கு உட்படுத்தி நகைகளை கொள்ளையடித்த 5 கைது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை உப தவிசாளர் உட்பட 5 ஹெரோயினுடன் கைது. அஸ்வசும நிதியில் பெரும் மோசடி. 14 அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அனுமதியின்றி மாணவர்களை பேட்டியெடுக்கும் ஊடகங்கள். அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. திருக்கேதீச்சரத்திலும் எதிர்காலத்தில் பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான நிகழ்ச்சி நிடரில் தான் ஆலய வளாகத்திற்குள் அடாவடியாக பெயர் பலகை நாட்டியுள்ளனர் என்று வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் சபாகுதாஸ் தெரிவித்தார். வரலாற்று புகழ்மிக்க மன்னார் திருக்கேதீச்சரம் ஆலய வளாகத்துக்குள் அனுர அரசாங்கத்தின் தொல்லியல் திணைக்களம் இரவுடன் இரவாக யாருக்கும் தெரியாமல் எவரும் இல்லாத நேரத்தில் தொல்லியல் திணைக்கள அனுமதி இல்லாமல் இனி எந்த அபிவிருத்தியும் செய்ய முடியாது என்று பெயர் பலகை ஒன்றை நாட்டியுள்ளனர். ஆலய நிர்வாகத்திற்கு தெரிவிக்காமல் அரசு திணைக்களம் திருட்டுத்தனமாக ஏன் பெயர் பலகை இட வேண்டும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கடந்த ஆண்டில் இதே போன்ற செயற்பாட்டின் மூலம் முல்லைத்தீவு குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் மற்றும் கன்னியாய் பிள்ளையார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரை அமைக்கப்பட்டு சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுத்தப்படுவதற்கு தொல்லியல் திணைக்களம், அதன் ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் நீதிமன்ற கட்டளைகளை மீறி செயல்பட்டனர். திருக்கேதீச்சரத்திலும் எதிர்காலத்தில் சிங்கள பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான நிகழ்ச்சி நிரலில் ஆலய வளாகத்திற்குள் அடாவடியாக பெயர் பலகை நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்கும் நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. அதன்படி இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவடைந்ததை அடுத்து 24 பிரதிவாதிகளுக்கும் எதிராக சாட்சியங்களை அழைக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக நீதிபதிகள் குழாம் தீர்மானித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியம் அளிக்க அழைப்பு விடுத்ததோடு ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் உரிய உரிமைகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளது. அத்துடன் அனைத்து பிரதிவாதிகளையும் தமது நிலைப்பாட்டை அறிவிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்போது 6வது பிரதிவாதியான முகமது ரிஸ்வான் தான் சாட்சியம் அளிக்கப் போவதில்லை என்றும் மௌனம் காக்கப் போவதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 9 பகுதியில் அமைந்துள்ள 14 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் இருந்து 12 வயது சிறுவன் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சிறுவன் மேலும் சில சிறுவர்களுடன் அந்த அடுக்குமாடி கட்டடத்தின் மொட்டை மாடியில் அமைந்துள்ள நீச்சல் குள பகுதியில் இருந்துள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் கட்டடத்தின் மேற்பகுதியிலிருந்து கீழே விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். சிறுவன் கீழே விழுந்தமைக்கான காரணம் மற்றும் சம்பவத்துக்கு முன்னர் அங்கிடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் மேலதிக தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மருதானை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு குடிமகனும் வாகனம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் விஜிதகிர தெரிவித்தார். மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் முடிவுக்கு வந்தவுடன் வாகனங்கள் மீது விதிக்கப்பட்ட தற்காலிக வரி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன கண்காட்சி மற்றும் அணிவகுப்பில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற போது அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். சிறிய கார்கள் முதல் சூப்பர் கார்கள் வரையிலான பல்வேறு வகையான வாகனங்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன. இது துறைமுக நகர வளாகத்தில் இருந்து வாட்டர்ஸ் எச் வரை நடைபெற்றது. சமூகத்தில் பொறுப்பான வாகன பயண கலாச்சாரத்தையும் சுய ஒழுக்கத்துடன் கூடிய ஒட்டுதலையும் உருவாக்கும் நோக்கத்தில் இந்த வாகன கண்காட்சியும் அணிவகுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாக்சிக்கிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குறிப்பாக சந்தேக நபருக்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ளிட்ட பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள 5 விடுதிகள் தனக்கு சொந்தமானவை என்று அவர் விசாரணையின் போது தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் ஷிரானுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் விசாரணை குழுவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷிரானை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் குறித்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டை விட்டு தப்பியோடி துபாயில் தலைமறைவாகிருந்த ஷிரான் பாசிக் அங்கு கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இலங்கைக்கு இழுத்து வரப்பட்டார். 48 வயதான ஷிரான் பாசிக் தெஹிவளியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் நாட்டின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல்களுடன் ஷிரானுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலுடன் ஷிரானுக்கு தொடர்பு உள்ளதாகவும் போலீசார் மேலும் கூறியுள்ளனர். இலங்கை சிறைச்சாலைகளில் பணிபுரியும் சுமார் 3069 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் துப்பாக்கி ஒருபோதும் தொட்டது கூட இல்லை என்று அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தேசிய கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் 2025ஆம் ஆண்டிற்குரிய கணக்காய்வு அறிக்கையின்படி கைதிகளுடன் தொடர்பில் இருக்கும் 3069 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு இதுவரை எவ்விதமான துப்பாக்கி பயிற்சியும் அளிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளை நிர்வகிப்பதற்கும் மற்ற முக்கிய நோக்கங்களை அடைவதற்கும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு துப்பாக்கி பயிற்சி அளிப்பது அவசியம் என தேசிய கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகம் கூறியுள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை கைதிகளுடன் தொடர்பில் இருந்த 2389 அதிகாரிகளுக்கு துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் 12 லட்சம் ரூபாவுக்கு பிக்ஸ்ரக மோட்டார்ஸ் வாகனங்களை வாங்குவதாக வாக்குறுதி அளித்த இந்த அரசாங்கம் இன்று வாகன இறக்குமதி மீது 50% கூடுதல் வரி விதித்து நுகர்வோர் உரிமைகளை முற்றிலும் அளித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். தற்பொழுது விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் உள்ளிட்ட நுண், சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ளோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அவர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் குறித்து அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையை உருவாக்குவதாக மக்களுக்கு உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மின் கட்டணத்தை 33% குறைத்தல், துறைமுகத்தில் இறக்கப்படும் விலையில் எரிபொருளை வழங்குதல் மற்றும் இளைஞர் சமுதாயத்துக்கு சலுகை விலையில் வாகனங்களை வழங்குதல் போன்ற பிரதான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் கப்பம் கோரி 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல முக்கிய விவரங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணையில் கடத்தப்பட்ட இளைஞர்கள் திருகோணமலை கடற்படையின் ஹன்சைட் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தமை நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அங்குள்ள சுவரொன்றில் எழுதப்பட்ட முகவரி கடத்தப்பட்ட சாந்த சமரவீர என்பவரின் கையெழுத்து என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது குறித்த முகாமில் 6 பெண்களும் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டதோடு அவர்களில் 5 படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் தடுப்பில் வைக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் கர்ப்பிணியாக இருந்ததாகவும் அவர் விடுவிக்கப்பட்டால் கடற்படை மீது குற்றம் சுமத்தப்படும் என்ற அச்சத்தால் கொலை செய்யப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். போதிய ஆதாரங்களின்மையால் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இடைநிறுத்தப்பட்ட வழக்குகள் இந்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு போலீஸ் அதிபருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடற்படைக்குள் இயங்கிய கப்பம் பெறும் கும்பலால் இழைக்கப்பட்ட இந்த கொடூரமான குற்றம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதிகளான வசந்த கருணாகுடன், ரவீந்திர விஜயகுணவர்த்தன மற்றும் நிஷாந்த உலுக்கேதர் ஆகிய மூவருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன.
சட்டமா அதிபரால் 667 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவுக்கு இந்த கடத்தல்கள் பற்றி தெரிந்ததாகவும் தெஹிவளவில் 5 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கிடையில் இடம்பெறவிருந்த 10 நாள் கூட்டு ராணுவ பயிற்சியை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பென்டகனுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த பயிற்சிக்கான அதிக செலவு மற்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் பங்கேற்க தென்கொரியா மறுத்தமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கூட்டு பயிற்சிகள் தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயிற்சிகளை முழுமையாக ரத்து செய்ய முடியாத நிலை உள்ள போதிலும் இதில் அமெரிக்கா பங்கேற்பது குறித்து தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் தனக்குள்ள மிகச்சிறந்த உறவை அவர் சுட்டிக்காட்டியதோடு இந்த பயிற்சிகளை வடகொரியாவுக்கு தேவையற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹங்கேரியின் கிழக்கு பகுதியில் உள்ள M3 அதிவேக நெடுஞ்சாலையில் போலந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்தனர். குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த விபத்தில் 10 பேர் கடுமையாக காயமுற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செர்பியாவில் இருந்து போலந்து நோக்கி பயணித்த இந்த பேருந்தில் 57 பயணிகளும் 2 சாரதிகளும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்த இடத்தில் 11 பேர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 37 பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இருந்து நாடு திரும்பிய ஈழப் பிரஜையொருவர் முல்லைத்தீவு நாயாற்றுக்கடலில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதான சதீசன் என்ற நபர் கனடாவில் இருந்து 2 நாட்களுக்கு முன்னர் வருகை தந்திருந்தார். இந்நிலையில் அவர் தனது 5 நண்பர்களுடன் முல்லைத்தீவை சுற்றி பார்க்க சென்றுள்ளார். அதன்போது நண்பகல் அளவு நாயாற்று பகுதிக்கு நண்பர்களோடு குளிக்கச் சென்ற வேளை கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அருகில் நின்றவர்களின் உதவியுடன் மீட்கப்பட்ட அவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு சென்ற படகில் பயணித்தோர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் சமிந்த வாலாகுலுக்கே தெரிவித்தார். இந்த படகில் 2 படகோட்டிகள் உட்பட 10 பேர் பயணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு பயணித்த படகொன்று உரிய நேரத்தில் நெடுந்தீவை வந்தடையவில்லை என்று கடற்படைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. இதையடுத்து விரைவாக மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த படகு அனர்த்தத்துக்குள்ளாகியிருந்த போது அதில் இருந்த அனைவரும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டனர். குறித்த கடற்பகுதி நேற்று கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் பயணங்களை தவிர்க்குமாறு முன்னதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் இந்த படகினூடாக அவர்கள் பயணித்ததாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் சமிந்த வலாகுலுக்கே தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்துக்கென்று தனித்துவமான உணவும் தனித்துவமான சுவையும் இருக்கின்றன. அந்த தனித்துவத்தை ருசிப்பதற்காக சுற்றுலாவிகளை நாம் வரவேற்கின்றோம். அதனை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உணவு திருவிழா வெறுமனே ஒரு கொண்டாட்டமாக நின்றுவிடாது. யாழ்ப்பாணத்தின் சுற்றுலா துறையில் முதலீடு செய்வதற்கான மறைமுக அழைப்பையும் முதலீட்டாளர்களுக்கு விடுத்து நிற்கின்றது என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபையின் உப தவிசாளர் உள்ளிட்ட 5 பேர் ஹெரோயினுடன் கொக்குலாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இருந்து செம்மலை கொக்கிலாய் வீதியில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை கொக்குலாய் காவல்துறையின் சோதனை நடவடிக்கையின் போது 2 கிராம் அளவிலான ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் சான்று பொருட்களுடன் கொக்குலாய் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் கொக்குலாய் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். குறித்த உபதவிசாளர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் போனஸ் ஆசனத்தின் ஊடாக சபைக்கு வருகை தந்து உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பெற்றோர் அல்லது ஆசிரியர்களின் அனுமதியின்றி மாணவர்களின் கருத்துக்களை பதிவு செய்வதற்கோ அல்லது வெளியிடுவதற்கோ எதிராக ஊடகங்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எழுதிய பல மாணவர்கள் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகள் இணையத்தில் பரவப்பட்டதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் கேலிக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்த கவலைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு பின் மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அவர்களை கேலி செய்யும் வகையில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதை அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் பெற்றோர், பாதுகாவலர்கள் அல்லது ஆசிரியர்களின் முன் அனுமதி பெறாமல் மாணவர்களின் கருத்துக்களை பெறுவதற்கோ பதிவு செய்வதற்கோ அல்லது ஒளிபரப்புவதற்கோ ஊடக நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற காணொளிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக சிறுவர்கள் உரிமை மீறல்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சு எச்சரித்துள்ளது. கைது செய்யப்பட்ட முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர் ஜிரான் பாசிக்கின் சொத்துக்கள் குறித்த தகவல்கள் விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மரைன் டிரைவ் பகுதியில் தனக்கு 5 ஹோட்டல்கள் சொந்தமாக இருப்பதாக சந்தேக நபர் விசாரணையின் போது கூறியுள்ளார். அவரது சொத்துக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை குழுக்கள் அவரிடம் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் சந்தேக நபரை 72 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த விசாரணையை கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் மேற்கொண்டு வருகின்றது. நாட்டை விட்டு தப்பிச் சென்று துபாயில் பதுங்கியிருந்த ஜிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு நேற்று இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில் நாட்டின் சிறைச்சாலைகளில் சமீபத்தில் நடந்த மோதல்களில் அவருக்கு ஏதேனும் தொடர்பு இருந்ததா என்பது குறித்தும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை 2012 வெளிக்கடை சிறை கலைவரத்துடன் அவரை தொடர்புபடுத்தும் தகவல்களும் வெளியாகியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அஸ்வசும நிதியை தங்களது தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் நிமல் ஹொடவெலஹெதர தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் பிரதேச செயலக மட்டத்தில் நலன்புரி உதவிகளை வழங்குவதிலும் விநியோகிப்பதிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் குறித்து நாடு தழுவிய ரீதியில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் பதவி அல்லது தரம் எதுவாக இருப்பினும் இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெலஹெதர வலியுறுத்தியுள்ளார். இந்த அஸ்வசும கொடுப்பனவு மோசடி தொடர்பாக நோர்வுட் பிரதேச செயலகம் மற்றும் பல பிரதேச செயலக அலுவலகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின்படி நோர்வுட் பிரதேச செயலகத்தை சேர்ந்த 4 அதிகாரிகளின் தனிப்பட்ட கணக்குகளுக்கு மோசடியான முறையில் நிதி மாற்றப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அரசு அதிகாரிகள் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த அவர் தவறிழைக்கும் எவருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை தொடரும் என எச்சரித்துள்ளார். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண் ஒருவரை கூட்டாக அத்துமீறலுக்கு உட்படுத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட பொருட்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி வவுனியா மடுகந்தை மயிலங்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை உடைத்து உட்சென்ற சிலர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு வீட்டு உரிமையாளரான 51 வயது பெண்ணை வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்பக்கமாக கட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றி எடுத்துவிட்டு மூவரும் சேர்ந்து கூட்டாக அத்துமீறலுக்கு உட்படுத்தினர். பின்னர் வீட்டில் மறைத்து வைத்திருந்த 80 லட்சம் பெறுமதியான ரத்தினக்கல்,
56 லட்சம் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் என பலவற்றை திருடிச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வவுனியா தலைமை காவல் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் ஆபத்தான நிலையில் இருந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இதன்போது பாதிக்கப்பட்ட இப்பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாளர்களாக வேலை செய்த 35 வயதான உக்குவெல மாத்தரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும் 29 வயதான ஹலமிதுனுவெல சிவலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட இரத்தின கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன மீட்கப்பட்டது. குறித்த கைது நடவடிக்கை வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி RMA.S. ரத்மலான வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லங்காசிங்க, பதில் பொறுப்பதிகாரி R. பந்துல தலைமையில் காவல்துறை சார்ஜெண்டுகளான சந்தன, ஹேரத், பிரியங்கர, உபாலி, சம்பத் ஆகியோர் அடங்கிய போலீஸ் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நாளைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.